ஜல்லிக்கட்டுக்கு பிரசித்தி பெற்ற மதுரை மக்கள் ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடிதம் எழுதியிருப்பது பற்றி என்ன சொல்கிறார்கள் என நமது மதுரை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், இன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டை எப்படியாவது நடத்த அதாவது அவசர சட்டமாவது கொண்டு வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக இது தொடர்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள், அவருடைய பதிவுகள் என்ன வினோத்? அதாவது ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு எனவும் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் எனவும் அதற்காக காளைகளை காட்சிப்படுத்துதல் அந்த சட்டத்திலிருந்து காளைகளை நீக்க வேண்டும் எனவும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக தலையிட்டு மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனும் கூறி தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதை பற்றி இங்கே நம்மிடம் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் திரு ராமராஜன் உள்ளார். அவரிடம் இதை பற்றி நாம் மேலும் கேட்கலாம். ஐயா வணக்கம். அதாவது இன்றைக்கி தமிழக முதல்வர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் காளைகளை காட்சிப்படுத்துதல் அந்த இதிலிருந்து அவர் நீக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இதை பற்றி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி தங்களுடைய கருத்து? தமிழர்களின் பண்பாடும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் கிராம கோவில்களுடைய வழிபாடாக நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டை கடந்த காலங்களில் நிறுத்திவிட்டார்கள். இது மிகவும் மனதிற்கு எல்லோருக்கும் தமிழர்களுடைய பண்பாடை நிறுத்தியதாக நாங்கள் வருந்தியது உண்டு. தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அவசர சட்டம் கொண்டு வந்து உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்திப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சியாக எங்களது ஜல்லிக்கட்டு பேரவை பிஆர் அவர்கள் தலைமையின் கீழும் எங்கள் கிராமங்களில் வாழும் அனைத்து மக்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். அதேபோன்று வனவிலங்கு காட்சி பட்டியலில் சேர்க்கப்பட்டதும் வரும் காலங்களில் உடனடியாக நீக்கப்பட்டு வரும் காலத்தில் நடப்பு வருடத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்று சிரம் தாழ்த்தியே கேட்டுக்கொண்டு இந்த அவசர சட்டம் கொண்டு வர அம்மா அவர்கள் உடனடியாக செய்தி அனுப்பியதற்கு நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். அதாவது மேலும் தமிழக அரசு மட்டும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற இந்த ஒரு விஷயத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக கைகோட்டிருக்காங்க. இதை பற்றி தங்களுடைய தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு அனைத்து மத மக்களாலும் ஜாதி மத வேறுபாடு இன்று தான் நடைபெறுகிறது. அதே போல் அனைத்து அரசியல் தலைவர்களையும் ஜல்லிக்கட்டு வர வேண்டும், தமிழர்களை பண்பாடை காக்கப்பட வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறார்கள். அதற்கும் நன்றியை இந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜல்லிக்கட்டிற்கு பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டத்தில் இன்று தமிழக முதல்வர் பாரத பிரதமர் அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் காரணமாக இந்த வருடம் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் என்ற நம்பிக்கையும் இந்த பகுதி மக்களிடம் நிலவி வருகிறது. மதுரையிலிருந்து வினோத், உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி.